வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்துல மதிப்புமிகு மாண்புமிகு மகளிர் உரிமை தொகை திட்டத்தை எப்பொழுது முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்க போறாரு? இந்த மகளிர் உரிமை திட்டத்துல புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் விஜய் எப்பொழுது தொடங்கி வைக்க போறாரு? மகளிர் உரிமை திட்டத்துல மேற்கொள்ளப்பட்ட புதிய விதிமுறைகள் மற்றும் மாற்றங்கள், நிதி உயர்வு குறித்த முக்கிய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். குறிப்பாக தற்பொழுது உதவித்தொகை 2500 உயர்த்துதல் மற்றும் தகுதியுள்ள பயனாளர்களை சேர்ப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் இதுல உங்களுக்கு விளக்கமா சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த திட்டத்தின் கீழ் விடுபட்ட பெண்கள் மற்றும் புதிய விண்ணப்பதாரர்கள் பயன்பெறும் வகையில் விரைவில் வழிகாட்டுதல்கள் வெளியாகும். மேலும் தகுதியுள்ளவர்களுக்கு பணம் வராதவர்கள் முதல்வர் இணையதளம் வாயிலாக ஆன்லைன் மூலம் புகார் அளிக்கலாம் என்பதற்கான விரிவான விதிமுறைகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. இவற்றுள் இலவச எரிவாயு உருளை வழங்குதல், அன்னபூர்ணி சூப்பர் சிக்ஸ் திட்டம் அறிவிப்புகளையும் இந்த தொகுப்பு விவரிக்கிறது. பயனாளர்களின் குறைகளை தீர்க்கும் முறையான புகார் பதிவு செய்யும் முறை, தெளிவான வழிகாட்டுதலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மதிப்பு மிகு மகளிர் தீர்வும் வழிகாட்டையும் உரிமை தொகை 2000 உயர்வு மற்றும் விடுபட்ட தொகையை பெறுவதற்கான முழுமையான அப்டேட் தான் நம்ம பார்க்கலாம். நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. திட்டத்தின் பெயர் மாண்புமிகு மகளிர் திட்டம். புதிய மாற்றங்கள் 2500 சிலிண்டர் திட்டங்கள் எல்லாமே கொடுக்கறாங்க. மாத உரிமை தொகை 2500 உயர்வு. தகுதிகள் யார் யாருக்கு கிடைக்கும்? புதிய விண்ணப்பங்கள். அன்னபூரணி சூப்பர் சிக்ஸ் ஆண்டுக்கு 6 இலவச எரிவாயு சமையல் எரிவாயு சிலிண்டர்களும் கொடுக்க போறதா தகவல்கள் வந்திருக்கு. பழைய திட்டம் மற்றும் புதிய திட்டங்கள்ல சில முக்கியமான மாற்றங்கள் இருக்கு. கலைஞர் உரிமை தொகை திட்டம், மாண்புமிகு மகளிர் திட்டம். மாதாந்த உள்தொகை 1000, இப்ப டிவிக்கு அரசு 2500. கூடுதல் பலன் இல்லை. ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள். பயனாளிகள் தற்பொழுதைய பயனாளிகள் மற்றும் விடுபட்டவர்கள் மற்றும் புதிய குடும்ப அட்டைதாரர்கள் விரிவுபடுத்தப்படும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த 2500 கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 வயது உள்ள தகுதியான அனைத்து குடும்ப தலைவிகள், முந்தைய கணக்கெடுப்பில் விடுபட்ட தகுதியுள்ள ஏழை எளிய பெண்கள், புதிய குடும்ப அட்டையை வைத்துள்ள இல்லத்தரசிகள். தகுதியற்றவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநிலம் மற்றும் ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு பொருந்தாது. முந்தைய கணக்கெடுப்பில் விடுபட்ட தகுதியுள்ள பெண்கள் மற்றும் புதிய ரேஷன் கார்டு வைத்துள்ளவர்களுடன் விண்ணப்பங்கள் வரவிருக்கு. பயனாளிகளுக்கான விண்ணப்பம் எப்பொழுது விநியோகம் செய்யப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடிய விரைவில் வந்துடும். இதற்கான புதிய விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டு அடங்கிய ஜியோ விரைவில் வெளியிடப்படலாம். புதிய அப்ளிகேஷன் ஃபார்ம் அதிகாரப்பூர்வமா வழங்கப்பட்ட பின்னர் நீங்கள் இதுல விண்ணப்பிச்சுக்கலாம். கடந்த 2 அல்லது 3 மாதங்களாகவே உரிமை தொகை வரவில்லைன்னா கவலைய வேண்டாம். முதலமைச்சரின் உதவி மைய இணையதளத்தின் ஆன்லைன் மூலம் எளிதாக புகார் அளிக்கலாம். இதோ அதற்கான முழுமையான ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்றத நான் இப்ப சொல்றேன். cmhelpline.in போயிட்டு ஃபைல் அண்ட் கிரீவஸ் புகார் அளிக்க கூகுள் எப்படின்னா டைப் செஞ்சுட்டு புகார் அளிக்க தமிழ்நாடு அரசு முதல்வருடைய வெப்சைட்ல நீங்க செக் பண்ணணும். லாகின் பண்ணுங்க. ஏற்கனவே கணக்கு இருந்தா மொபைல் நம்பரை வச்சுட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் தனி நபர் என்பதை தேர்ந்தெடுத்து ஆதார் எண், பாலினம், முகவரி, குறைதீர் விவரங்கள், எத்தனை மாதங்களாக உரிமை தொகை வரவில்லை, இது எல்லாத்தையுமே லாகின் பண்ணி செக் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த துறையையும் திட்டத்தையுமே தேர்ந்தெடுத்தல் மிக மிக முக்கியம். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய் பேரிடர் மேலாண்மை அப்படின்றத நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்களா அப்படின்றது அதுல பார்க்கணும். அது தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரா கிடைக்காது. ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் தேர்ந்தெடுத்து ஸ்கீம்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், ரெவென்யூ டயாஸ்டர் மேனேஜ்மெண்ட், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அப்ரூவ்ட் பை அமௌண்ட் கிரெடிட்டர், சமர்ப்பித்தல் மற்றும் கண்காணித்தல், மாவட்ட, டிஸ்ட்ரிக்ட், தாலுகா, கிராமம், வில்லேஜ் ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கும். பணவரவு வைக்கப்படவில்லை என்ற மெசேஜ், ஸ்கிரீன்ஷாட் அல்லது வங்கி கணக்கு விவரங்களை அப்லோட் செய்யலாம். உங்களுக்கு ஒரு கிரிவலன்ஸ் ஐடி கொடுப்பாங்க. அதை முகப்பு பக்கத்துல ட்ராக் கிரிவலன்ஸை பயன்படுத்தி எப்போது வேண்டுமானாலும் செக் பண்ணிக்கலாம். புகார் பாத்தீங்கன்னா அப்ரூவ்டு பை அமௌண்ட் நாட் கிரெடிட்டல் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். சமர்ப்பித்தல் மற்றும் கண்காணித்தல் எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? புதிய பயனாளிகள் காத்திருங்க. புதிய ரேஷன் கார்டு விரைவில் வந்த உடனே இந்த மாண்புமிகு மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். காத்திருக்கவும். புதிய ஜிஓ அரசாணை வரும், உடனே செயல்படுங்க. பணம் வராதவர்கள் சிஎம் ஹெல்ப்லைனை தொடர்பு கொண்டு தயாராகி கொள்ளுங்கள். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு மற்றும் பேங்க் கணக்குகளை தயாராக வச்சுக்கோங்க சொல்றாங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.